இதை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அருமையான வாலிப தம்பியே, தங்கச்சியே. சில சமயம் தேவன் உடனே பதில் தர மாட்டார். ஏன் தெரியுமா? அவர் உன்னை தயார் செய்கிறார். அவர் உன் சூழ்நிலைமைகளை கட்டமைக்கிறார் என்று நினைத்துக்கொள். மரித்த லாசரு 3 நாள் கழித்து உயிர்க்க செய்தார். ஏன் தெரியுமா? தேவனுடைய தாமதம் ஒரு மிகப்பெரிய மகிமையை வெளிப்படுத்த போகிறது என்று அர்த்தம். ஆம் பிரியமான தேவ பிள்ளைகளை, நீங்கள் இன்று அனுபவிக்கும் தாமதம் நாளை அது ஒரு சாட்சியாக மாறக்கூடும். எனது அருமை தேவ பிள்ளைகளை, அவருடைய நேரம் வந்தால் எந்த கதவையும் யாராலும் மூட முடியாது. கர்த்தர் தம்முடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதில் தாமதமாய் இருக்கிறார் என்று நினைக்க வேண்டாம். அவருடைய தாமதம் அவருடைய கிருபை. உன்னுடைய வாழ்க்கையில் ஆரம்பம் என்று ஒன்று இருந்தால் நிச்சயம் முடிவென்று உண்டு. ஆரம்பித்து வைத்த தேவனுக்கு நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கையில் முடிவையும் கொண்டு வர முடியும். தாமதம் உன்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தின் ஒரு எல்லையாய் மாறும். ஆமென்.